தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய தூய சக்தியோட ஆட்சிக்கு வந்த சோதனை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். என்னடா தூய சக்திக்கே வந்த சோதனை அப்படின்னு பார்க்கலாம். அதாவது திமுக ஒரு தீய சக்தி, அதிமுக ஒரு ஊழல் சக்தி, இந்த ரெண்டு பேரையும் மாற்ற வந்த மாற்று தூய சக்தி நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தவேக கட்சி தமிழ்நாட்டு அரசியலில் ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த தவேக கட்சியில் ஏற்கனவே அவங்க தீய சக்தி ஊழல் சக்தின்னு சொன்ன அந்த திமுக அதிமுகவில் இருக்கக்கூடிய அதிமுகவில் ஜெயித்த சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டோ இல்லை அந்த கட்சியை விட்டு வெளியேறி இன்றைக்கி இதே தவேக கட்சியில் இணைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இணையறவங்கள்லாம் உண்மையிலேயே இந்த தவேக ஆட்சியோட நிர்வாகத்தை பார்த்தோ இல்லை இந்த தவேக கட்சியோட கொள்கையை பார்த்தோ இல்லை இவங்க செய்யக்கூடிய மக்கள் நல திட்டங்களை பார்த்தோ சேர்றாங்களான்னு பார்த்தீங்கன்னா கட்டாயமாக இல்லை. ஏன்னா இந்த சேர்றவங்க எல்லாரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்தில் மூன்றாம் தர தொழில் செய்யக்கூடிய, அதாவது பினாமி பேரில் சொத்து வாங்கி குவிக்கக்கூடிய, கந்துவட்டி செய்யக்கூடிய, கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடிய, கல்வி வியாபாரம் பார்க்கக்கூடிய கார்ப்பரேட் முதலாளிகள், அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சாராய கடை பார் நடத்துகிறவங்க, டாஸ்மாக் பார் நடத்துகிறவங்க, தனியார் மணமகள் மன்றம் நடத்துகிறவங்க, இந்த மாதிரி மூன்றாம் தர தொழில் செய்யக்கூடிய, அதாவது கல்குவாரி நடத்துகிறவங்க, கனிமவள கொள்ளை பண்ணுறவங்க, ஆற்று மணலை திருடுறவங்க, இவங்க தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த திமுக அதிமுகலேருந்து விலகி இன்றைக்கி அதிகாரம் இருக்கக்கூடிய இந்த தவேக கட்சியில் இணைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்போது இவங்க உண்மையிலேயே மக்கள் நலன் சார்ந்து தான் இவங்க செயல்படுறாங்களா, மக்கள் நலனுக்காக தான் இந்த கட்சிக்கு இணைஞ்சிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை. ஏன்னா இவங்க செய்யக்கூடிய அத்தனை தொழிலுமே சட்ட விரோதமாகவும் மக்கள் விரோதமாகவும் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் இருந்து அந்த சட்டத்திலிருந்து பாதுகாத்துக்கிறதுக்காக இன்றைக்கி அதிகாரம் இருக்கக்கூடிய ஒரு தவேக கட்சியில் இன்றைக்கி இணைஞ்சிருக்காங்க. அதாவது பசருக்கு சைடு ஒட்டிக்கக்கூடிய இந்த ஒட்டுண்ணிகள் போல் பதவி வெறி பிடிச்ச இவங்க அவங்களோட தொழிலை பாதுகாக்கிறதுக்காக இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிருக்காங்க. உண்மையிலேயே இவங்கெல்லாம் தீய சக்தி, இவங்கெல்லாம் ஊழல் சக்தின்னு சொல்லி அதுக்கு மாற்றுன்னு சொல்லி தான் இந்த தவேக கட்சி இன்றைக்கி மக்கள் மத்தியில் ஓட்டு வாங்கி ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. அப்படி மக்கள் இந்த திமுக அதிமுகவுக்கு மாற்றாக மிகப்பெரிய மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்கக்கூடிய, மக்களுக்கான ஒரு நல்லாட்சி கொடுக்கக்கூடிய ஆட்சியாக இந்த தவேக இருக்கும் அப்படின்னு நம்பி தான் இந்த விஜய்க்கு ஓட்டு போட்டு இன்றைக்கி ஜெயிக்க வச்சுருக்காங்க. ஆனால் சிஎம் விஜய் அவர்களே, சிஎம் சார், இன்றைக்கி உங்களை நம்பி ஓட்டு போட்ட உங்களோட ரசிகர்கள், உங்களோட தொண்டர்கள் உங்களுக்காக உயிரை கொடுக்க கூட தயாராக இருக்காங்க. அப்பேற்பட்ட உங்கள் தொண்டர்களுக்கு நீங்கள் ஏதாவது நல்லது செய்யணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக இந்த மாதிரி நீங்கள் தீய சக்தி ஊழல் சக்தின்னு சொன்னவங்கள உங்களோட சேர்த்துக்காதீங்க. அந்த தீய சக்தி ஊழல் சக்தியை உங்கள் கூடவே சேர்த்து வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி ஒரு தூய சக்தியாக இருக்க முடியும், எப்படி ஒரு தூய மக்களுக்கான நல்ல ஆட்சியை நீங்கள் கொடுப்பீங்க? இதுதான் எங்களோட கேள்வி.